நீங்க தானே ஹீரோ அந்த படத்துக்கு, அப்புறம் என்ன அவசரம் இருங்க. நேத்து அந்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு? இந்தியா மேல 50% நான் வந்து வரி விலக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த விஷயத்தை இயக்குனர் ஆண்ட்ரூ அவர்கள் அப்பவே இது கிட்டத்தட்ட அப்படியே எடுத்து 1 வருஷம் இருக்கணும் நினைக்கிறேன். 2 வருஷம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு என்னென்ன நிலைமை வரப்போகுது அப்படின்றத சுருக்கமாக இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க. தேங்க்யூப்பா. அப்ப பாருங்க இந்த மாலை எப்படி இப்படிலாம் சுத்தி வருது பாருங்க. அப்ப பாருங்க என்னப்பா சொல்ல வந்த மறந்துட்டேன். அந்த ட்ரம்ப் அவர்கள், ட்ரம்ப் உனக்கு நான் சவால் விடுறேன். ட்ரம்ப் நீ தில்லி இருந்தா மீசை இல்லாத ஆம்பளையா இருந்தா நீ அமெரிக்கால இருந்து இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை பாரு. பார்த்துட்டு இந்த படத்தோட கதாநாயகன் விக்னேஷ் அவர்களுக்கு அங்க இருந்த ஒரு வாழ்த்து சொல்லு. அது எப்படி விக்னேஷ், நான் நினைச்சத நீ 2 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் இயக்குனர் அவர்களுக்கு அங்கிருந்த ஒரு சவால் விட்டு ஒரு பதில் சொல்லு. அங்கிருந்த மாணிக்கத்துக்கு நீ சவால் விட்டு பதில் சொல்லு. அப்ப நீ மீசை இல்லாத ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன், புரியுதா? ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு மறுபடியும் இந்த படத்தோட ஹீரோ ஏற்கனவே எப்படி நாக்கால மூக்க தொட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ட்ரை பண்ணாதுங்க ட்ரம்ப். அது உங்களால முடியாது. ஏன்னா நாக்கால மூக்க ஹீரோ மட்டும்தான் தொட முடியும், வேற யாருனாலையும் தொட முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் மனசை தொட்டிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இப்ப கூட பாருங்க, படம் பார்த்துட்டே இருக்கும்போது காலையில ஒரு ஷோ பார்க்கறதுக்கு ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த ரெட் ஃப்ளவர் அந்த பேனர் வச்சிருந்தாங்கல்ல, அதை கிழிக்கணும்ன்ற நோக்கத்துல தான் போனேன். ஆனால் இந்த படம் பார்த்தவொடனே நான் மனசை மாத்திக்கிட்டேங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துக்கு ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அமெரிக்காவுக்கு போறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன், உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நான் ஜெயிலுக்கு போறேன். சார் வந்து இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு சில பேர் வந்து யோசிக்கலாம், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவர் தான் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாக்கிலே மூக்க தொடுவாரு. சும்மா தொடல, பாரதி ராஜா சாரை வச்சுக்கிட்டே தொட்டிருப்பாரு. நாக்கில மூக்கையே தொட்டவன் நானடி அப்படின்னு சொல்லி அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான். வேற எதுவும் போட்டாதீங்கப்பா, மனசை சொல்றேன். அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான் விக்னேஷ் சார் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படத்தை தொட்டிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இவர் மட்டும் நடிக்கல, இவரை சுத்தி உள்ளவங்க அனைத்து கதாபாத்திரமும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. நாசர் சார் நடிச்சிருக்காங்க, தலைவாசல் விஜய் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஒஜி மகேந்திரன் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா கூல் சுரேஷை தவிர எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் முக்கியமா அந்த இயக்குனர் ஆண்ட்ரூ சார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன தவிர எல்லாரையும் நீங்க நடிக்க வச்சிருக்கீங்க. நடிச்சிருக்கவங்க வேணா சீனியரா இருக்கலாம், ஆனால் அவர்களோட நடிப்பு ஜூனியர் அளவுக்கு இப்ப உள்ள காலகட்டத்திற்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக. நம்ம கன்னடத்தில் என்ன படம், KGF, அந்த படம் பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரியுமோ அப்படித்தான் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல வந்து KGF படத்துல எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டுருப்பாங்க, இதுலயும் கோட்டு சூட்டு போட்டா எல்லாரும் நடிச்சிருக்காங்க ரெட் ஃப்ளவர் படத்துல. அதற்கு காரணம் கோட்டு சூட்டு போட்ட மாணிக்கம் தான் நினைக்கிறேன், தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்கள். நான் படம் பார்க்க வரும்போது கூட கோட்டு சூட்டு போட்டு இருந்தாப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி கோட்டு சூட்டோட வந்திருக்காங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவரை பார்க்கும்போது பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கோட்டு சூட்டு சின்ன வயசுல இருக்கும்போது போட்டாக்க எப்படி இருப்பீங்களா அதே மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு மாணிக்கம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் பாரத பிரதமர்னு சொன்ன உடனே ஹீரோ அவர்கள் கை தட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாலையை எப்படி சொல்றேன், இப்ப அந்த மாலையை பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்குமா? மாணிக்கம் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நான் போட்ட மாலைக்கும் இந்த படத்துக்கு சார் பட்ஜெட் ப்ராப்ளம், ஒரு மாலை தான் வாங்கிட்டேன். சூப்பர், பரவாயில்ல. நான் எப்ப பாரு நான் போடுற மாலை வந்து இப்ப பயங்கர. ஏமா உங்களுக்கு மாலையா? சரி, நான் லேடிஸ்லாம் மாலை போறது இல்ல, நான் திருந்திட்டேன். நான் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை வந்து பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. விக்னேஷ் சார் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஆனா படம் பார்க்கும்போது இவரா அப்படின்னு தெரியாது. ஏன்னா படம் பார்க்கும்போது இவர் அந்த கதாபாத்திரமா தெரிவாரு. எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்கும்போது கையில துப்பாக்கி வச்சிருந்தா ஜேம்ஸ் பாண்ட் எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க. ஒரு ப்ரூஸ்லி சண்டை போடும்போது எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க. அப்புறம் வேண்டம் அவரை பார்க்கும்போது நம்ம ஃபைட் பண்ணும்போது சட்டையெல்லாம் கழிச்சுனா அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி படத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். ஏற்கனவே அந்த ரெட் ஃப்ளவர் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, படத்தோட பேரும்
ஒரு ஒரு கடையோட பேராக இருந்தாலும் அது தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட பேரு ரெட் ஃப்ளவர் அப்படின்னு வச்சிருக்கதா சொல்லி நான் ஏற்கனவே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். அப்படி இந்த ரெட் ஃப்ளவர்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு அப்படி இந்த படத்துக்குள்ள என்னதான் இருக்கும் அது மட்டும் இல்ல, அந்த ரெட் ஃப்ளவர்னு போட்டு மேல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் அடிக்கிற மாதிரி சீன் ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நெருடலா இருந்துச்சு. என்னப்பா இந்த மாதிரி ஒரு பாலியல் சம்பந்தமா இந்த படம் எது இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ரெட் ஃப்ளவர் அப்படின்ற படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன் சார், இயக்குனர் பேரு ஆண்ட்ரூ பாண்டியன் இதை போட்டுருந்துச்சு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த படத்தோட போஸ்டர் மட்டும் வச்சு நம்ம படம் எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாது. படம் பார்த்தா தான் அது கணிக்க முடியும். படம் பார்த்தால் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்துல கரு வச்சிருக்காரு அந்த இயக்குனர் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, என்னுடைய தொட்டுக்குடி உறவுகளே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து கூல் சீரிஸ் வந்துட்டு இதை காமெடியாக சொன்னார். உண்மையாலுமே இந்த படத்தை ரெட் ஃப்ளவரில் ஒரு முக்கியமான தீம்னா இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே 50% டேக்ஸ் வச்சுருக்காருல்ல, தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியல? அதை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு அமெரிக்கா போன்ற நாடு எல்லா நாடுகளும் எப்படி டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத அவர் எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி யூச்சார் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து கரெக்டாக எங்கள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப நேற்று போட்டிருக்காரு 50% வரி டேக்ஸ் போட்டிருக்காரு. நாங்கள் இந்த படத்தில் ஒரு கற்பனையான ஒரு கதையாக அவர் பண்ணியிருந்தார். 2047 நடக்கிற மாதிரி ஒரு கதையாக பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ படம் பார்க்குறப்ப கரெக்டாக இப்போ நடக்கிற விஷயத்த அப்படியே அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் நான் வந்துட்டு எங்களுடைய பத்திரிக்கையாளர்னு சொல்ல, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்களும் கூட நான் உங்களை உரிமையாக நான் கேட்டுக்கிறேன். நான் கடந்த 33 ஆண்டுகளாக சினிமாவில் பயணிச்சிட்ருக்கிறேன். எவ்வளவோ சோதனைகள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சந்தித்து எப்படியாவது சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற சினிமா மேலே இருக்கிற அவ்வளோ ஒரு லவ், அந்த சினிமாவை நான் அவ்வளோ நேசிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி காலையில் ரோஹினி தேட்டருக்கு போனால் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கமலா தேட்டருக்கு போனால் நல்லா ஹவுஸ்ஃபுல், மதுரை எல்லா ஊர்லேயும் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது என்னென்னா, இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் கூட எல்லாம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் எப்போவுமே தோல்வி கண்டு தோன்றக்கூடாது. முடியாதுங்கிற விஷயமே உலகத்தில் இல்லை. முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கையோட ஒருத்தர் உழைச்சான்னு வச்சுங்க, கண்டிப்பாக அவன் ஜெயிக்கலாம். அவன் காலங்கள் கடவுள் நம்மளை ரஜினிசா சொல்லுவார், கடவுள் உங்களெல்லாம் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான்னு. கண்டிப்பாக என்னை கடவுள் கைவிடல. நான் இனிமேல் நான் பேசக்கூடாது. நான் பேசினா அழுதுருவேன். அவ்வளோ என் மனசுக்குள்ள வேதனைகள் இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. என்னுடைய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த படத்தை வந்துட்டு மக்களுக்கு போய் சேருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி, குறிப்பாக இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இது ஏன்னா இளைஞர்களுக்காக இந்த புது டெக்னிக்கில் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறோம். சொன்ன விஷயங்களே சொல்லாமல் புது விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த படத்தை வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும். யங்ஸ்டர்ஸ் தான் இந்த படத்தை கொண்டாடுவாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாமரும் இருக்குது இந்த படத்தில், நாட்டுப்பற்றும் இருக்குது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறோம். என்னாச்சு குறைகள் இருந்தால் நீங்கள் அடுத்த படத்தில் என்னை வச்சு செய்யுங்க. இந்த படத்தில் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இந்த சினிமா ரேஸில் கலந்துக்கிறேன். இப்போ தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, படம் ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களை சந்தோஷத்தில் ரொம்ப நன்றி. சிவகங்கையில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில், பாப்பாவடி என்ற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு இந்தியாவுக்காக வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி இந்த படத்தை வந்து எல்லோரும் வந்து இந்த படத்தை கொண்டாடணும். நாங்கள் எங்களோட மொத்த உழைப்பையும் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அருமைமிக்க தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ் உலகம் உள்ள இருக்கிற தமிழ் மக்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஒரு அன்பான வணக்கங்கள். இது வந்து முழுக்க இந்தியாவுடைய உணர்வு. திரும்ப சொல்லணும் தான். ஒரு அரை மணி நேரம் கூட உங்களுக்கு யாருமே வீட்டில் பிஸியாக இருப்பீங்க. 1 மணி நேரம் வீட்டில் உட்காந்து டைம் இருக்கா இல்லைன்னு தெரியல. இப்போ ஒரு 30-40 தேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகிற அளவுக்கு 90 தேட்டர் போட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு 40-30 தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. பாக்கெல்லாம் ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க, 200 பேர் வந்திருப்பாங்க. இப்போ இத்தனை பேருடைய டைம் வேஸ்ட் ஆக்காமல் இந்த படத்தை வந்து அருமையாக 2 மணி நேரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு நிறைவேற்றிருக்கு. அதை தாண்டி ஒரு உணர்வுபூர்வமான இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கிற சப்ஜெக்ட், டேக்ஸ் ஆகட்டும், பார் ஆகட்டும், நம்ம இந்தியாவுக்கு தேவை, நம்ம இந்தியா நாட்டில் வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து இந்தியாவுடைய பல விஷயத்தை படத்தில் காமிச்சிருக்கிறோம். ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பான நன்றிகள்.
படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியா என்ன மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இதுக்கு எதிர்பார்த்தது கிடையாது. நாங்கள் யூரோப்பியன் யூனியன் தான் வரும்னு நினச்சோம். நாங்கள் இந்த கதை எழுதும்போது ட்ரம்ப்லாம் வந்து அப்போது அவர் ரூலிங்லேயும் இல்லை, அவர் ஆட்சியிலே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே காலங்கள் மாறுது. ஆனால் இதில் என்ன ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோமா, இந்தியா வந்து இன்றைக்கி ஒரு வல்லரசு, இன்றைக்கி ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்ட் இந்தியாவை ஏதாவது ஒரு அந்நிய அரசாங்கமோ அந்நிய தேசமோ ஏதோ ஒன்று இந்தியாவை டச் பண்ண நினச்சா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வரும். அதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்து பல கலாச்சாரங்கள் உண்டு. ஆனால் மக்கள் எல்லாருமே எவ்வளோ வித்தியாசமான கலாச்சாரத்தில் வந்தாலும் நம்ம எல்லாரும் நாடுன்னு வரும்போது ஒருமனப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய இரத்த துளிகளில் உருவாக்கப்பட்டவங்க. அவருடைய நேதாஜியுடைய ஒவ்வொரு இதுவும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஸ்பிரிட்லையும் கலந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அதை தான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். இந்த படம் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் எதிர்காலத்தில் உள்ள வரப்போகிற சமுதாயத்துக்கும் நம்ம நாட்டுக்காக ரத்தம் சிந்தி போராடின நேதாஜியை ஒரு சூப்பர் ஹீரோவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். படத்தில் இன்னொரு கிரேட் ஹீரோ யார் கேட்டிங்கன்னா நம்ம விக்னேஷ் சார் அவங்க பண்ணியிருக்காங்க. சீக்ரெட் ஏஜென்ட்ங்கிற கேரக்டர். என்னை விட ரியல் ஹீரோ வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த படத்தில் ரியல் ஹீரோ. அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் சீக்கிரம் பண்ணியிருக்காங்க. அவர் தான் ரியல் ஹீரோ. ஸோ அவருடைய பேர் புகழை தான் சொல்லியிருக்கோம். இந்த தலைமுறைக்கு அது முக்கியமாக தேவை. அதுக்கப்புறம் அவரோட உருவாக்கப்பட்டது ரெட் ஃப்ளவர் இந்த இயக்கம். ஓகே. ஸோ அவருடைய சுபாஷ் சந்திர போஸுடைய ரத்த துளிகளில் உருவாக்கப்பட்டது தான் இந்த மிஷின். அதுதான் அந்த மிஷினுடைய பேர் தான் ரெட் ஃப்ளவர். ஸோ இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் மாணிக்கம் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்தாங்க. ஏன்னா நான் நிறைய ஆரம்பத்தில் இந்த கதை நான் பண்ணும்போது நிறைய தயாரிப்பாளர்கிட்ட நான் போய் பார்த்தேன். ஆனால் அவங்க எல்லாமே வந்து எனக்கு ராஜராஜ சோழன் மாதிரி ஜெயிச்ச படங்கள், பாகுபலியோ அந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிம்ஸ் அவங்க ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஃபியூச்சரிஸ்டிக் தொலைநோக்க பார்வையோட, ஏன்னா அது ஒரு சேஃப்டி இதுக்காக அவங்க சொன்னது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜெயிச்ச படம் எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டை எடுக்கலாம், அப்படின்னா ஈஸியாக கரெக்ட் ஆகிடுவாங்க ஆடியன்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் நான் இந்த கதை வந்து நம்ம நேதாஜி வச்சு பண்ணியிருக்கோம், இந்தியா பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள ஒரு ஃபேமிலி ட்ராமா, நம்ம கல்ச்சர் எல்லாமே 2047 நம்ம சொல்கிற போது எனக்கு விக்னேஷ் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் ஃபுல் பிஜிஎம்ஏ அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் ஆஃப் பண்ணோம். மாணிக்க சார் வந்து 10 நிமிஷம் என் கூட அந்த கதையை கேட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய சப்போர்ட் இன்னைய வரைக்கும் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படம் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 79 லொக்கேஷனில். அடுத்து இந்த டீமில் வந்து என்னத்தை நான் விஷுவலைஸ் பண்ணோம் அதை எனக்கு பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து என்னோட கேமராமேன் தேவசூர்யா கேமராமேன். ஸோ நான் என்ன பார்த்தேனோ அது எனக்கு எடுக்க பதில் இது ஃப்ரேமில் என்ஜாய் பண்ணி நம்புகிறேன். அப்புறம் எடிட்டர் அரவிந்த் அண்ட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லர் சந்தோஷ் ராம். எனக்கு அவ்வளோ அழகாக அவர் இண்டிவிஜுவலாக பண்ணார். ப்ளஸ் வெளியில் ஹங்கேரியன் மியூசிக் டீமோடையும் எனக்கு ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணி ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு எனக்கு அவுட் கொடுத்தாரு. வார் சீக்வன்ஸ் எல்லாம் அவருடைய இதுதான். விஷுவலைசேஷன் நம்ம தேவசூர்யா. அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் நான் பார்க்க போகும்போது பிரபாகர் எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தார். இந்த பிரபாகர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரபாகர் கேமராமேன், அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் கிரேடர், அரவிந்த், இவங்க 4 பேருடைய ஒற்றுமை இந்த படத்தை நிப்பாட்டி இருக்கு. இந்த படத்தை அவர் பார்க்கும்போது இப்போ நான் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இருந்தேன். அந்த பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் இந்த படம் உண்மையில். இந்த படத்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணார்ல டைரக்டர், அவருக்கு முன்னாடியே பாராட்டப்படலாம். அதுக்கு அடுத்தது தயாரிச்சார் மாணிக்கம் சாரை வந்து அவர் பாராட்டலாம் உண்மையிலே வந்து. ஏன்னா இந்த சூழலில் வந்து படமே எடுக்க முடியாத சூழல்களை வந்து விக்னேஷ் இந்த படம் எடுத்துருக்காருன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நம்பிக்கை. விக்னேஷ் வச்சு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வருவார் அப்படின்னு நம்பிக்கை எடுத்துருக்காரு. அந்த படத்தில் இருந்தது ஆக்சுவலாக இது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி வந்து இந்த தோற்றம் இருந்துச்சு. தோற்றம் மட்டும் இல்லை, முழுக்க ஹாலிவுட் தடத்தில் இந்த படம் இருக்குது.